சீர்திருத்தத்திற்கான தேசிய இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கல்வி சீர்திருத்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் YMCA மண்டபத்தில் 20ஆம் தேதி இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சர் கலாநிதி அனுர கருணாதிலக, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன், இலங்கை திறந்த பல்கலைக்கழக சட்ட கற்கள் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஜனகா செல்வராஜா, யாழ்ப்பாண பல்கலைக்கழக மொழியியல் மற்றும் ஆங்கிலத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் பிமல் சுவாமிநாதன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் சிரேஷ்ட விரிவுரையாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரைத்தனர். ஆகவே என்னுடைய உரையையும் அவ்வாறு கொண்டு செல்லாது உங்களிடம் சில கேள்விகளை கேட்பதனூடாக இந்த கல்வி சீர்திருத்தம் எங்களுக்கு அவசியமானதா இல்லையா என்பதனை பேசலாம் என நினைக்கின்றேன். முதலாவது கேள்வி, எங்களினுடைய பெற்றோர்கள், இங்கே இருக்கின்ற பெற்றோர்களுக்கு என்னுடைய பிள்ளை எத்தனையாம் ஆண்டு கற்கின்ற பொழுது தான் ஒரு இந்த நிலையை அடைவேன் என்பதனை தீர்மானித்து சொல்ல முடியும் என்பதனை சொல்ல இயலுமா? ஆண்டொன்றில் இருந்து OL வரைக்கும் இருக்கிற இந்த காலப்பகுதிக்கு, ஏன் AL வரைக்கும் இருக்கிற காலப்பகுதியில் கூட என்ற பிள்ளை இன்ன நபராகத்தான் வருவார் என்பதனை ஒரு 90% வேண்டாம், ஒரு 60% தீர்மானித்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்களாம் சொல்லணும். சரி, அம்மா அப்பாவை விடுவோம். அந்த கல்வியில் தன் வாழ்க்கைன்ற அதிக காலப்பகுதியை செலவழிக்கிற அந்த பிள்ளையால் சொல்ல முடிகின்றதா தான் யாராக வரப்போறேன் என்று கல்வி கற்கின்ற காலத்தில்? அந்த கல்வி சீர்திருத்த முயற்சியை இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்திருக்கின்றதில் முதல் பங்கு வகிக்கின்றது தேசிய மக்கள் சக்தியை தவிர இது இலங்கை மக்களுக்கான கல்வி சீர்திருத்தம். ஆகவே நாங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் தான் நாளைய எங்களினுடைய பிள்ளைகளுக்கானதாக மாற முடியும். GDP என்பது அதிகமாக ஒதுக்கப்படுவதாக இருக்கும். ஆகவே இவை எல்லாமே வரவேற்கப்படக்கூடிய ஒரு மாற்றங்களாகத்தான் இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், எமது நாடும் எமது நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களும் இன்னும் 5 வருடத்திலே 10 வருடத்திலே எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தால், ஆராய்வுகள் கூறுகிற விடயம் வயது வந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், உழைக்கின்ற சமுதாயம் குறைவாக இருக்கும். ஆகவே அந்த பேர்டன் என்று சொல்வார்கள், சுமை அதிகமாக இருக்க போகிறது நம்முடைய தோள்களிலே. அந்த உழைக்கின்ற சமுதாயத்திற்கும் கூட அவர்கள் உழைப்பதற்கான வேலைகளை சரியாக நாங்கள் அறிமுகப்படுத்தாவிட்டால் உண்மையில் எமது நாட்டினுடைய எதிர்காலம் எவ்வாறாக இருக்கும் என்பது சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இது வெறும் கல்வி சீர்திருத்தம் என்பது அல்ல, அதற்கு மேலாக ஒரு நாட்டின் பொறிமுறை, ஒரு எதிர்கால பொறிமுறையை தீர்மானிக்கின்ற ஒரு முடிவாக இருப்பதால் அத்தகைய ஒரு பொறிமுறையை ஒரு சமூக ஒப்பந்தமாக தீர்மானிப்பது அந்த நாட்டின் சனாதிபதியோ அமைச்சர்களோ அரசாங்கமோ மட்டுமல்ல, நாம் அனைவராகவும் இருக்க வேண்டும். ஆகவே எங்கள் அனைவருடைய பணியும் இதிலே இருக்கிறது. முடிந்த அளவு ஒத்தாசையை வழங்குவது, முடிந்தளவு கற்றறிந்தோர் இதற்கான பரிந்துரைகளை வழங்குவது, இதை எவ்வாறு செய்வது, எவ்வாறு நிறைவேற்றுவது என்பது தான் நம்முடைய கேள்வியாக இருக்க வேண்டுமே ஒழிய அதிலே இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த குளறுபடிகளாக இருக்கலாம், சுயநலம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், தம்முடைய நோக்கத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். இவற்றிற்காக ஒரு கல்வி சீர்திருத்தத்தை பால்படுத்துவது என்பது வரவேற்க தகுந்தது அல்ல. இது ஒரு செய்தியாக இன்மை சென்று அடைய வேண்டியதாக இருக்கிறது.